ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் 14வது பாசுரத்துல நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு சொல்லி உள்ள படுத்துன்னு இருக்க அந்த குழந்தைய எழுப்புறா. ஏன் நாவுடையாய் அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு வாக்கு சாத்துரியம் ரொம்ப ஜாஸ்தி. அவ பேச்சுல கிருஷ்ண எம்பெருமான் அப்படியே மயங்கி போயிடுவாளாம். அவ பேசிகிட்டே இருப்பாளாம், இவர் கேட்டுட்டே இருப்பாளாம். அதனாலதான் நாவுடையாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறா ஆண்டாள் நாச்சியார். இந்த நேரத்துல திருப்பானாழ்வாரை தான் எழுப்புறா நம்மளோட நாச்சியார். ஏன் திருப்பானாழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட 10 பாசுரம் மூலியமா ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை அப்படியே கட்டி போட்டு அவரோட அந்த பாசுரத்துல அப்படியே மயங்கி தன்னோட திருவடியில அப்படியே சேர்த்துட்டாராம் பெருமாள். அதனால இவருக்கும் வாக்கு சாத்துரியம் ஜாஸ்தியா இருக்கு ஆழ்வாருக்கு. அதனாலதான் அண்ணா சுவாமிகள் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் திருப்பானாழ்வாரை எழுப்புறா அப்படின்னு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. மேலும் ஆண்டாள் சில உதாரணம்லாம் சொல்றா. செங்கல் நீர் பூ அழகா மலர ஆரம்பிச்சுடுத்து, ஆம்பல் பூ அழகா கூம்பின்னு இருக்கு, இரவுக்காக காத்துன்னு இருக்கு. அது மாதிரி நான் காத்துன்னு இருக்கேன். நீ வாக்கு வன்மை மிக்கவள் இல்லையா, நீ ஏன் இன்னும் தூங்கின்னு இருக்க, சீக்கிரமா எழுந்துக்கோ, உனக்கு சுறுசுறுப்பு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். மேலும் சொல்றா, நான் உங்க ஆத்துல இருக்கிற குளத்துல கூட பூக்கள்லாம் மலர ஆரம்பிச்சுடுத்து, சன்னியாசிகள் எல்லாரும் அவ சங்கநாதம் ஒழுங்கின்றே கோயிலுக்கும் போய் பெருமாளை செவிக்க ஆரம்பிச்சுட்டா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுப்புறான். அதுக்கப்புறம் சொல்றா, நீ சீக்கிரமா எழுந்து வந்தேன்னா நம்ம சங்கு சக்கரம் கையில ஏந்தின்னு இருக்க அழகான அந்த எம்பெருமான செவிக்கலாம், வா எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா ஆண்டாள் நாச்சியார். நாமளும் அந்த குழந்தைய எழுப்பி பெருமாளை போய் நம்மளும் செவிக்கலாம் ஆண்டாள் நாச்சியாரோட. இன்னைக்கு கீர்த்தனா ரொம்ப அழகா ஆனந்த பைரவில இந்த பாசுரத்தை பாடியிருக்கா. கேட்டு மகிழுங்கும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீலா துங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோஷிஷ்டாயாம் ஸ்ருஜினி கலிதம் या पर्णात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தானர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாரை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீர் வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. உங்கள் புழை கடை தோட்டது வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூபினகான் உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூபினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயெழுந்தீரா நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம்
ஏதும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோரும் பாவாய் பங்கைய கண்ணானை பாடலோரும் பாபா சூடி கொடுத்த நாச்சியா திருவடிகளே சரணம்.